சார் வணக்கம். வணக்கம். என்ன சார் திமுக கூட்டணிக்குள்ள டாக்டர் ராமதாஸ் வராரா? வர்றதுக்கான வாய்ப்பு வந்து 100% இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன் சார்? ஏன்னா ஒரு ம இப்போ அவங்கள்ட்ட இருக்கிற கூட்டணி வந்து ஒரு நல்ல ஜெல் கூட்டணி. நல்லா ஒரு 10 ஆண்டுகளாக பயணம் பண்ணுற ஒரு கூட்டணியாக போயிட்டு. இன்னொன்று என்னென்னா, மாற்று கருத்து இருக்கிற ஒரு இயக்கம்லாம் இருக்குல்ல, இப்போ அதெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு தலைமையில் வைக்கிறதுன்றது ஒரு பெரிய திறமை வேணும். மாற்று கருத்துன்னா எந்த ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்றா சேர முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் 2 கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் எல்லாத்தையும் சேர்த்து விடுதலை சிறுத்தைகள் இப்படியெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டணியை உருவாக்கி அதை 10 ஆண்டுகளாக வெற்றியிலே கொண்டு வராங்க. அந்த கூட்டணி எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் மைனஸ் ஆனிச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு மாற்று சிந்தனை ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு வெற்றியே போயிட்டு இருக்கிற ஒரு 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 இதில் வந்து இன்னொரு ஒரு டேமேஜை பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து அவங்க உருவாக்கிக்க மாட்டாங்க. இப்போ விடுதலை சிறுத்தையினுடைய தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நான் தருமபுரிக்கு கலவரத்திற்கு பிறகு எடுத்த முடிவில் வந்து நான் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கேன். இல்ல அவரும் சொல்றாரு, என்னுடைய நிலைப்பாடு 2011க்கு அப்புறம் எடுத்த என்னவோ அதுதான். அதே நேரத்தில் திமுக கூட்டணிக்குள்ள எந்த கட்சி வரணும் வரக்கூடாதுன்னு அவங்க தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாதுங்கிறது. அதுக்கு அடுத்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்களா? அந்த உரிமை அவங்கள்ட்ட இருக்கு. அப்படி ஒரு உரிமையில் நான் சொல்ற 2 கட்சியை உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா நான் வெளியேறிடுவேன்னு சொல்றாரு. அடுத்த விஷயம்தான் அதில் முக்கியமான விஷயம். அந்த உரிமை அவங்கள்ட்ட தான் இருக்கு. அப்படி அவங்களுக்கு வேணாம், அவங்க தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா நான் வந்துடுவேன் அப்படின்றது தான் அதோட உள்ள அர்த்தம். அந்த கொள்கையில் அவர் கரெக்டாக தானே இருக்காரு. அந்த கொள்கையில் இருக்கிற சூழ்நிலையில ஒரு பக்கம் ஏடிஎம்கே தான், டிஎம்கே இல்லைன்னா மாற்று. ஆனா அங்க பிஜேபி இருக்கணும் போது அங்க அவரால் போக முடியாது. அப்போ எப்படி போகும் அது? ராமதாஸ் ஒருவேளை உள்ள வராருன்னா அதான் நான் தான் 100 என்னுடைய அரசியல் பார்வையில் நான் ஒரு 40 வருஷமா பாமகவனுடைய தொடர் இது எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதேமாரி திமுகவையும் பார்த்துட்டு இருக்கேன். விடுதலை சிறுத்தைகளை வந்து கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன் அவங்கள. அதுக்கு முன்னாடி டிபிஐயில் இருக்கும் போதிலிருந்தும் அவங்களுடைய இதை பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக நல்லிணக்கம்னு ஒன்று உருவாக்குறாங்களா, நிறையா இதில் பார்த்துருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தலித்து வீட்டில் போய் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பேப்பரில் பெருசாக வரும். அதேமாரி அது வந்து என்னன்னா ஒரு தலித்துகளினுடைய ஓட்டை வாங்கிறதுக்கான ஒரு விஷயமா அதை வந்து பத்திரிகையில் போடுவாங்க. ஆனால் சமூக நல்லிணக்கம் எங்கே திரும்ப உருவாகும்? தலித்து சமுதாயத்தினுடைய வீட்டில் நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடணும் உங்கள் வீட்டில். அப்போ தான் அது உண்மையான ஒரு சமநிலைக்கு அந்த சமூக நீதி வருதுன்னு சொல்ல முடியும். அதை வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தலித் தலைவரை அழைச்சிட்டு வந்து தலித் அல்லாத தலைவர்களுக்கு வந்து மரியாதை செலுத்த வைக்கணும். நான் போய் அம்பேத்கருக்கு மாலை போட்டேன் அப்படின்னு மாறு தட்டிக்கிறத விட அதே அம்பேத்கரிஸ்ட் யார் இருக்காங்களோ அந்த தலித் சமுதாய தலைவரை எடுத்துட்டு வந்து நம்மளுடைய சமுதாய தலைவருக்கு போடுப்பா, நீ போடுப்பா, முன்னின்று போடுப்பான்னு சொல்றதுக்கு பாருங்க. இதுதான் சமூக நல்லிணக்கம். இதை நான் 7 ஆண்டுகளாக செஞ்சிட்டு இருக்கேன். இது வரைக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு போய் போட்டுட்டு அப்படியே ஓட்டு வங்கியாக சொல்கிறவங்களுக்கு மத்தியில் ஒரு தலித் சமுதாயத்திலிருந்து உருவாகி எல்லா சமுதாயத்துக்குமான தலைவராக இருக்கிற திருமாவளவன் அவர்களை வந்து நான் ஒரு வருஷமாக அழைச்சிட்டு வந்து ராமசாமி படையாச்சாரனுடைய சிலைக்கு இந்த வருஷம் முதற்கொண்டு ஒரு ஆண்டும் 7 ஆண்டுகளாக நானே வீட்டிலேருந்து அழைச்சிட்டு வந்து அவருக்கு மரியாதை செலுத்தி விட்டு பத்திரிகையாளர் சந்திப்பை முடித்து விட்டு செல்லுகின்ற நிகழ்வை நடத்திட்டு வர. இதுதான் சமூக நல்லிணக்கம். அப்போ ஒரு 2 சமுதாயத்தினுடைய மக்களும் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தலைவர், அவர் எல்லா சமுதாயத்துக்குமான தலைவராக தான் இருக்கிறாரு. அவர் கட்சியிலேயே எல்லா சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இருந்தாலும் அவர்களை கொண்டுட்டு வந்து நீங்கள் இப்படி அதாவது 2 சமுதாயமும் ஒரு பெரிய பிரிவினையான சமுதாயமாக ஆக்கிட்டாங்க அரசியலில், உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தை மாற்றணும். இப்படி ஒரு இப்போ நான் போய் அண்ணல் அம்பேத்கருக்கு மாலை போடணும். அதேமாரி அவர் வந்து எங்கள் சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கிற ராமசாமி படையாச்சார் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் அவர் மாலை போடணும். இதுதான் ஒரு சமூக நல்லிணக்கம். இதை நான் 7 ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருக்கேன், இந்த வருஷம் வரைக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை வந்து பாமக எடுக்காமல் விட்டுடுச்சு. இந்தியாவிலேயே ஒரு அரசியல் சட்டத்திற்கு மாறாக விரோதமாக தலித் அல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் சட்டத்திற்கு முரணான ஒரு விஷயம்னு பாருங்கள். நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக பதிவு பண்ணிவிட்டு
இந்திய தேர்தல் ஆணையத்தில் எல்லா சமுதாயம் எல்லா ஜாதிக்குமான முன்னெடுப்புன்னு அந்த நீங்கள் வாக்குறுதி கொடுத்து தான் பதிவே பண்ண முடியும். பதிவு பண்ணிவிட்டு ஒரு சமுதாயம் இல்லாமல், தலித் சமுதாயம் இல்லாத ஒரு கூட்டமைப்பை நீங்கள் உருவாக்கும் போதே சமூக நீதி அன்னைக்கே போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் எப்போ வருது, எந்த காலகட்டத்தில் வருது? நாங்கள் அப்போ சொல்லும் போதெல்லாம் எங்களை விமர்சனம் பண்ணாங்க. நீங்கள் என்ன வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறீங்க. இன்றைக்கி வந்து ராமதாஸ் ஐயா அவர்களே சொல்கிறாரு, நான் செஞ்ச அத்தனை தப்புக்கும் காரணம் அன்புமணி தான், அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அன்புமணி பெரிய ஆள் ஆகணுன்றதுக்காக, அரசியலுக்கு வரணுன்றதுக்காக நான் பல தப்புகளை செஞ்சேன். அந்த தப்பில் ஒரு பெரிய தப்பு அவர் 35 வயசில் மந்திரி ஆக்கினது அப்படின்னு ஓப்பனாக இப்போ சொல்கிறார். ஒன்று இன்னொன்று நீங்கள் பொதுக்குழுவில் பார்த்துருக்கலாம். என்கிட்ட இருக்கிற எல்லா பணம் பொருள் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு ஒரு மாநில துணைத் தலைவராக இருக்கிற ஒருத்தர் பேசியிருப்பார், பார்த்துருப்பீங்க நீங்கள். அப்போ அவர் கொஞ்சம் பேசும்போது ஏதோ கொஞ்சம் எங்கள் ஐயாட்ட இருக்குது, அதை வச்சு எலெக்ஷனை சந்திப்பான்னு சொல்லும் போது கூட டாக்டர் ஐயா அவர்கள் குறுக்கிட்டு அவர்கிட்ட சொல்லுவார், ஓ உனக்கு தெரியாதா, எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு விட்டானுயா, ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்திலிருந்து ராமசாமி படையாச்சார் வந்து சமுதாயத்திற்காக தன்னுடைய சொத்தெல்லாம் பெரிய அளவில், அவர் இன்றைக்கும் அவங்களுடைய வாரிசுகளுக்கு பெரிய அளவில் சொத்து இருக்குது, கோடிக்கணக்கில், அது வேற இருந்தாலும் அவருடைய சொந்த சொத்துக்களை விற்று அந்த சொத்துக்களை அழித்து அந்த சொத்துக்களை இனாமாக கொடுத்து காங்கிரஸ் என்ற பேர் இயக்கத்தை 52ஆம் ஆண்டு நீங்கள் சுதந்திரம் வாங்கின ஒரு கட்சியை காங்கிரஸை என்ன சொல்லி நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணி ஓட்டு வாங்க முடியும் உங்களால்? 52ல் 47ல் சுதந்திரம் வாங்கி கொடுக்குறாங்க, 52ல் தேர்தல். காங்கிரஸை என்ன சொல்லி நீங்கள் குறை சொல்ல முடியும்? எதுவுமே சொல்ல முடியாது. இந்தியா பூரா எங்கேயுமே காங்கிரஸ் தோல்வி அடையலை. தமிழ்நாட்டில் இன்றைக்கு வன்னியர் என்ற ஒரே ஜாதியை வைத்துக்கொண்டு ராமசாமி படையாச்சார் 18 எம்எல்ஏவும் 4 எம்பியும் வெற்றி பெற்ற பெருமை வன்னியர் சமுதாயத்துக்கு உண்டு, ராமசாமி படையாச்சார் அவர்களுக்கு உண்டு. இப்படிப்பட்ட ஒரு வலிமையான சமுதாயத்தை அதற்கு பிறகு டாக்டர் ஐயா அவர்கள் கையில் எடுத்தார் 80 காலத்தில். நாங்களெல்லாம் அப்பொழுது இளைஞர்களாக இருக்கும் பொழுது அது நல்ல சமுதாயத்திற்காக வருகிறார் என்று அவர் பின்னாடி அப்படியே லட்சக்கணக்கான பேர் அணிவகுத்தோம். இன்றைக்கு வரையும் அணிவகுத்ததனுடைய 21 பேர் துப்பாக்கி சூட்டில் இறந்தவர்களுடைய கனவு நனவாயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. எப்பப்பெல்லாம் அதிகாரத்தில் இருக்கும் போது அப்பெல்லாம் கேட்காம நீங்கள் இன்றைக்கு போய் அன்புமணி சிறை நிரப்பும் போராட்டம், எதிர்ப்பான் போராட்டம். சரி, இப்போ ஒரு விஷயத்த நீங்கள் வன்னியர் மக்கள்லாம் இப்போ வந்து ரொம்ப தெளிவாக பார்த்துட்டு இருக்காங்க. மிந்தி மாதிரிலாம் இப்போ ஏமாற்றி யாருமே வன்னியர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்க முடியாது. யார் பின்னாடி தான் இருக்காங்க சார் வன்னியர் சமூக மக்கள்? யார் பின்னாடி இருக்காங்க? இப்போ ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க. வன்னியர் சமுதாயத்து மக்கள் சார் அதிகமான நபர்கள் வந்து திராவிட இயக்கங்களில் தான் இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ராமதாஸ் ஐயா அவர்களிடம் ஒரு பேச்சு வருது, ராமதாஸை உள்ள கொண்டு வரணும்னு ஒரு பேச்சு வருது, அதுக்கப்புறம் திருமாவளவன் ரியாக்ட். இப்போ ஒரு 10-15 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ரேஸில் உட்கார்றோம்ல, அந்த ஆட்சிக்கு வராங்கல்ல, அதனுடைய ஓட்டே ஒரு 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் உள்ளதான். முதலமைச்சர் பதவியில் உட்கார்றதுக்கு அதிமுக ஓட்டையும் திமுக ஓட்டையும் கம்பேர் பண்ணும்போது ஜெயலலிதா முதலமைச்சராக கடைசி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் டிஃபரன்ஸ். முதலமைச்சராக உட்கார்றதுக்கு ஒரு எம்எல்ஏவும் 500 ஓட்டு, 400 ஓட்டு, 300 ஓட்டு, 2000 ஓட்டு, இப்படியே ஒரு 2 லட்சம் ஓட்டு தான் தேவைப்படுது. எதுக்கு? அந்த வெற்றியினுடைய விளிம்புக்கு. அப்போ 2 லட்சம் ஓட்டு தமிழ்நாடு பூரா சொல்கிறேன்னா, தமிழ்நாடு பூராவே ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு தான் ஒரு ஷார்ட்டேஜ் ஓட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு தேர்தல் நடந்தால் கூட மக்கள் கொஞ்சம் உஷாராயிடுவாங்க. நீங்கள் கடைசியாக மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரும்போது அந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே டிஃபரன்ஸில் வருது. இந்த 2 லட்சத்துலேருந்து 3 லட்சத்து ஓட்டுக்குள்ளே இவங்க ஆட்சியில் உட்காடுறாங்க. அப்போ உங்கள்கிட்ட 4% ஓட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ஓட்டு நீங்கள் வச்சுருக்கும் போது ஆளுக்கு 10 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தால் ஒரு வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்க வந்துடும். சூழ்நிலை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம இழந்துட்டோமோ அப்படின்ற சூழ்நிலை வந்துடும்ல. அதற்காக தான் இந்த சின்ன கட்சிக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு. இப்போ திமுக வந்து ராமதாஸ் வேணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா? ராமதாஸ் அந்த கூட்டணியில் இடம்பெற மாட்டாருன்னு உங்க அனுபவத்துல சொல்றீங்க. ஆனா திமுகவோட எண்ணம் என்னவா இருக்கு? ராமதாஸ் எப்படியாவது உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல, அவங்க வந்து அப்பா அம்மா பையனுக்குள்ள நடக்கிற ஒரு இந்த பிரச்சனையில நம்ம தலையிட வேணாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து வேணாம்னா கூட்டணியில சேர்க்க வேணாம் அப்படின்னு தான், அதுல வேண்டாம். அது வந்து அவங்களுக்குள்ள நாளைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாளைக்கு ஒரு காலத்தில் இவங்க ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம வந்து அதில் ஏமாந்த மாதிரி ஆகிடும்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு திமுகவில் சேர்த்துட்றாங்க,
ஒரு 5 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு தோராயமாக சொல்கிறேன் நான். ஒரு 5 எம்எல்ஏ இருக்காங்க ஜெயிச்சு, யார் ஐயா தலைமையில் இருக்காங்கன்னு வச்சுங்க. அந்த 5 எம்எல்ஏவை இவர் கை உள்ளதான் வச்சிருக்க முடியும் தேர்தலுக்கு பிறகுன்னு என்ன இருக்குது? அது இருக்குல்ல. அந்த 5 எம்எல்ஏவும் நாளைக்கு ஷார்ட்டேஜ் வருது, அப்போ வந்து அன்புமணிக்கிட்ட அந்த 5 எம்எல்ஏ போயிடுறாங்கன்னு வச்சுங்க. அப்போ திமுகவுக்கு செஞ்ச, அவங்களுக்காக செஞ்ச அந்த விஷயம், முன்னெடுத்த விஷயம் இருக்குல்ல, அது தப்பாக போயிடுமே. அந்த பயம் இருக்கலாம்ல. அப்போ அவருக்கு முன்னாடி என்ன ஆப்ஷன் இருக்குது சார்? என்டிஏக்கு போக முடியாது, அங்கே அன்புமணி இருக்கு. ஆமாம். திமுக இப்படி நினைக்கிறாங்க. என்டிஏவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கே. இருக்கா? ஆமாம். ஏன் எப்படி எதை வச்சு இல்லைன்னு சொல்கிறீங்க? ஒரே கூட்டணியில் இருப்பாங்களா 2 பேரும்? இல்லை, ஏன் இருக்க முடியாதுன்ற? ஏங்க, எடப்பாடியும் டிடிவி தினகரனும் ஒரே கூட்டணியில் இருக்கும் பொழுது ராமதாஸ் ஐயா அவர்களும் அன்புமணியும் ஒரே கூட்டணியில் இருக்க முடியாதா? உங்களுக்கு ஒன்று சொல்லவா, நீங்கள் மாம்பழம் போட்ட சின்னத்துக்கு வந்து இப்போ பாமக தரப்பில் இப்போ ராமதாஸ் தரப்பில் பெரிய அறிக்கையெல்லாம் வந்துச்சுல்ல. நான் கேட்குறேன், ஒரு பேட்டியில் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், எடுத்து உங்களுக்கு ஒன்று அவங்க அனுப்புகிறேன், நீங்கள் இதில் போடுங்க. டாக்டர் ஐயாவிடம் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கீங்களா இல்லையான்னு. இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? அதனால தான் இவங்களால கிளைம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. மாம்பழத்தை போடும்போது அவங்க நாளைக்கு நீங்கள் வந்து லீகலாக ரொம்ப போய் கேட்டிங்கன்னா, நீங்கள் தானே என்டிஏ கூட்டணியில் இருக்குன்னு சொன்னீங்க, மாம்பழத்தை போட்டான்னா போடாட்டான்னு. எங்கே பிரச்சனைகள் வருதுன்னா, நீங்கள் உங்கள் கொள்கையில் நீங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். நீங்கள் மாறி மாறி ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணியில் இல்லைன்னு ஒரு பேட்டி கொடுத்துட்டு அப்புறம் என்டிஏ கூட்டணியில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ என்டிஏ கூட்டணியில் இருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல, அதனால் உங்களோட சின்னத்தை போட்டோம். அப்போ இப்போ திமுக என்ன நினைக்கும், இப்பயே இது மாதிரி பேசும்போது முரண்பாடாக இந்த முரண்பாடு வரும்போது அப்போ என்ன எண்ணமாக இருக்கலாம், நாளைக்கு எடப்பாடி வந்து கூப்பிட்டு பேசலாம், உங்களுக்கு கொடுக்குற சீட்டிங்கில் சீட் ஷேரிங் பண்ணிடுறதில்ல, உங்களுக்கு பாதி அவருக்கு பாதி கொடுக்குறேன், இல்லை உங்களுக்கு 1/3 நீங்கள் எடுத்துங்க, 2/3 அவர் எடுத்துக்கிட்டோன்னு சொல்லலாம். அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லையா? சரி, சின்னம் கொடுக்கறதுக்கு வந்து கௌரவ பிரச்சனை வரலாம்ல, என் பையன் கொடுக்குற சின்னத்தில் நாங்கள் நிற்கணுமா அப்படின்னு ஒரு கௌரவ பிரச்சனை வரலாம்ல. அப்போ பொதுச் செயலாளருக்கு தான் சின்னம் கொடுக்கறதுக்கு அதிகாரம்னு ஒரு சட்டத்தை கொடுக்கலாம், ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொடுத்து விடலாம். இப்போ தான் உங்களுக்கு தெரியுமே, கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அப்போ பொதுச் செயலாளர் 2 பேருக்குமே லெட்டர் கொடுத்துடலாம். ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் யார் பொதுச் செயலாளர் இருக்கணும் அவங்க லெட்டர் கொடுப்பா அப்படின்ட்டு 2 பேருமே மாம்பழ தினத்தில் நின்ற போகிறாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? நான் தான் சொல்கிறேன்ல, டிடிவி தினகரனும் எடப்பாடியும் இருக்கும் போது சேர்ந்து இப்போ பயணம் பண்ணும் போது இது ஏன் நடக்கக்கூடாதுன்ற அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க எல்லாமே. அது ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த வாய்ப்பு அவருக்கு தமிழக வெற்றி கழகம் தான், வேற வாய்ப்பு கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தோடலாம் போவார் சார். இவருடைய அனுபவம்ன்றது ஒரு 45 வருஷம் அரசியல் அனுபவம் டாக்டர் ராமதாஸுக்கு. ஆமா, அவர் வந்து நடிகர்கள் அரசியல் வரது எதிர்த்தவர், ரஜினிகாந்தோடைய முதல்வர். அவர் போய் விஜயோட கூட்டணினா போவார். அப்போ இப்போ ஜெயலலிதா அம்மையார் இருந்தால் என்ன ஒரு நடிகராக இருந்தவங்க, அவங்களோட கூட்டணி வச்சது இல்லையா அவரு? அரசியலுக்கு வரும்போது 91 இவங்க ஃபர்ஸ்ட். அதான் இவர் வந்து வன்னியர் சங்க காலத்துல இருந்து எழுத்துட்டு வர்றாரு சினிமா துறையை. வன்னியர் சங்கம் எப்போ கட்சியா மாறினுச்சு? 89ல். அப்போ 88க்கு முன்னாடியிலேருந்து 80 காலங்கள்லேருந்து 88 வரைக்கும் பல இடங்கள்ல சினிமா துறையை எழுத்தவர். அதுக்கு பிறகு எத்தனை ட்ரிப் அதிமுக கூட்டணி வச்சிருக்காரு, அந்த வரலாறுலாம் உண்டுல்ல. அதனால் அரசியலில் வந்து அது ஒன்றும் ஒரு பெரிய மாற்றத்தை இருக்காது. நாளைக்கு நீங்கள் தான் இப்போ மூத்தவராக இருந்து எங்களை வழி நடத்துங்க அப்படின்னு ஒரு அறிக்கை அவர் விட்டுட்டு போயிட்டு, நீங்கள் தான் இந்த கூட்டணிக்கு வந்து சிறிய கட்சியாக இருந்தாலும் இந்த கூட்டணியினுடைய காட்ஃபாதர் நீங்கள் தான் சொல்லிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது? அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. கூட்டணின்னு வரும்போது சார், இப்போ திமுக கூட்டணி வந்து 2017 தொடர்ச்சியாக பயணிக்கிறாங்க, எந்த கட்சியும் வெளியில் போகல. ஆனால் இங்கே என்டிஏ பொறுத்த வரைக்கும் எல்லாரும் போன மாதம் வரைக்கும் தனித்தனியாக இருந்தவங்க, கூட்டணி எங்கே போவாங்கன்னு தெரியாது, பலமுறை கூட்டணி கட்சி தலைவர்களை மாற்றி விமர்சனம் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து வந்திருக்காங்க. டிடிவி இபிஎஸை பற்றி என்னென்ன பேசினாருன்னு நம்ம பார்த்தோம். அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி என்னென்ன கிரிட்டிசைஸ் பண்ணாருன்னு நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு ஒரு கூட்டணி அமைச்சா அதில் ஒரு 10 பேர் வரிசையாக நின்னா மட்டுமே ஜெயிச்சிட முடியுமா? அதுதான், நீங்கள் இந்த பில்டிங் வந்து பெருசாக இருக்கும், பேஸ்மெண்ட்டும் ரொம்ப வீக்காக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, இந்த சினிமாவில் எல்லாம் கூட சொல்லுவாங்க வீட்டில். அதுமாரி நீங்கள் பில்டிங் பெரிய பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி தான் ஸ்டேஜ், அந்த இந்திய கூட்டணிகளுடைய ஸ்டேஜ். தொண்டர்கள் எப்படி ஒன்றா இணைவாங்க? நீங்கள் அமமுக தொண்டர் எடுத்துங்க, இல்லை அதிமுக தொண்டர்கள் எடுத்துங்க, தலைவர்கள் ஒன்றா கை கொடுத்துட்டாங்க. நேற்று வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்த தலைவர்கள் சொல்லிட்டாங்க, சண்டை போட்டுட்டாங்க.
இப்போ தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த மாவட்ட செயலாளராக இருக்கிற ஒரு நபரை அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் வந்து தேர்தல் பணியாற்றுவதற்கு வாங்கன்னு சரிசமமாக உட்கார போற கேட்குறேன். வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பு இருக்குது. மனங்கள் இணைஞ்சிருச்சு இல்லை, அப்புறம் அணிகளும் இணைய வேண்டியது. அது அவங்க இணைஞ்சிருவாங்க, தலைவர்கள் இணைஞ்சிருவாங்க. அதனால தான் எப்பயுமே ஒரு தேர்தல் வருதுன்னு வச்சிங்களேன், ஓராண்டுகளுக்கு முன்பாகவே நீங்கள் வந்து ஒரு கூட்டணியை செட் பண்ணிடணும். செட் பண்ணாதான் இந்த இப்போ சொன்னல இந்த மாவட்ட செயலாளர் அவர் கூப்பிடுவாரான்றத, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 மாதத்துல அப்படியே அந்த மனக்கசப்பு சரியாயிடும். இப்போ வாப்பான்னு சொல்லுவாங்க, அப்புறம் உட்காருவாங்க, அப்புறம் நம்ம எல்லாம் ஒரே கட்சியில் தானேப்பா இருந்தோம், சரி ரைட்டுப்பா நம்ம தலைவர் வந்துட்டார், நாளைக்கு நாங்கள் ஒரு 20 எம்எல்ஏ வந்துட்டோம்னா கூட்டணி ஆட்சியில் எங்கள் தயவு உனக்கு வேணும்ல அப்படின்னு இவங்க சொல்ல ஒரு அந்யுன்யம் வந்துடும். அப்படியே அந்த அந்யுன்யம் வராமல் நீங்கள் தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி பேசிங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா பேசுறதுக்கே அந்த 2 மாதம் ஆகிடும் பேசுறதுக்கே. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க ஆமாம் இவர் ஜெயிக்கிறதுக்கு நாம் போய் வேலை பார்க்கணுமே, உள்ளடி வேலை ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவங்க வாங்குற தொகுதியில் இவங்க ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க வாங்கின சட்டமன்றத்தில் இவங்க ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க. இப்போ நேற்று வரைக்கும் அன்புமணி என்ன பேசிகிட்டு இருந்தார் அதிமுகவை பற்றி? இவருக்கு ஏதாவது நிர்வாகத்தை பற்றி தெரியுமா, ஃபைனான்ஸை பற்றி தெரியுமா, ஆட்சினா என்னன்னு தெரியுமா, அதிகாரம்னா என்னன்னு தெரியுமா, முதல்ல ஆட்சி நடத்த தெரியுமா அப்படின்னு எடப்பாடியை பேசிட்டு இன்னைக்கு என்ன கொள்கைக்காக நான் போய் சேர்ந்தேன்னு நீ சொல்ல முடியும்? ஒரு காரணம் சொல்லணும்ல. இந்த கூட்டணியில் நான் எதிர்ப்புன்ற புள்ளியில தான் இவங்க எல்லாரும் சேர்ந்துருக்கிறதா சொல்றாங்க. சரி, திமுக எதிர்ப்பு மட்டும் அப்படின்றதுக்காக அரசியலில் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாங்களா? அப்படி பார்த்தா எல்லா கட்சிகளுமே நடந்திருக்கு. இல்லை நான் கேட்குறேன், எதிர்ப்புன்ற ஒரு புள்ளியில இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, திமுக எதிர்ப்பு அப்படின்னும் போது இப்போ விடுதலை சிறுத்தைகள் அறிவிக்கிறாங்க, நாங்கள் வந்து பாரதிய ஜனதா பாஜக அதாவது பாமக இருக்கிற கூட்டணியில் எப்பயும் இருக்க மாட்டோன்னு. அதுமாரி உங்களால் அறிவிக்க முடியுமா? திமுகவோடு எந்த காலத்திலையும் கூட்டணியே இல்லைன்னு அன்புமணியால் அறிவிக்க சொல்லுங்க. எந்த காலத்திலையும் நாங்கள் அரசியல் கட்சியை நான் நடத்துவரை திமுக என்ற இயக்கத்தோடு கூட்டணியே இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க பார்ப்போம். திமுக அதை சொல்ல முடியாது இல்லை, பாமக வைக்க மாட்டாங்க. நான் சொல்றது அதாவது எதுக்கு சொல்றேன்னா, இவங்களுக்கு வந்து அரசியல் அதிகாரம் வேண்டும் என்பதற்காக நீங்க எல்லா அரசியல் கட்சியும் அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சவங்க, அவங்கள போய் நீங்க வந்து வன்னியர்கள் போய் கிளைம் பண்ண முடியாது, எங்களுக்கு ஏன் நீங்க செய்யலை போகலன்னு. நீங்க வந்து அப்படி கிடையாது. வன்னியர்களுக்காக உருவாக்கப்பட்ட வன்னியர் சங்கம், அந்த வன்னியர் சங்கத்தினுடைய பரிமாண வளர்ச்சி பாமக. ஓகேவா? அப்போ இப்போ நாங்களாம் என்ன கேட்குறோன்னா, உங்களை இன்னைக்கு 5 லட்சம் பேர் சிறைகளுக்கு போகணும் இந்த இடஒதுக்கீடுக்கான்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ சமீபத்தில் பேட்டி உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அதை தயவுசெய்து அதையும் சேர்த்து போடுங்க. அவர் அன்புமணி பேசினதை அனுப்பியிருக்கேன், நீங்கள் போடுங்க. அதில் சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா, இந்த திமுக அரசு கடைசியாக இருந்த அரசு கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது 96 எம்எல்ஏக்கள் தான் இருந்தார்கள், 18 எம்எல்ஏக்கள் எங்களுடைய ஆதரவு தான் இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி நடந்துன்னு சொல்லியிருக்காருல்ல. உனக்கு கொஞ்சமாவது அறிவு வேணாம்? இதை வந்து நீ பொதுவெளியில் இன்னைக்கு பேசுறிய, இன்னைக்கு இருக்கிற மீடியா உலகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் நீ பேசுகிற பார்த்துட்டு அப்போ கேட்பாங்கல்ல எல்லாரும், ஏயா இன்னைக்கு போய் போராட்டம்னு சொல்றியே இந்த இடஒதுக்கீட்டுக்காக 5 ஆண்டுகள் ஏன் நாங்கள் இல்லைன்னா ஆட்சியே இல்லைன்னு சொல்லும் போது அந்த 5 வருஷத்தில் ஏன் வன்னியிருக்காங்கன்னா இடஒதுக்கீட்டை வாங்கியிருக்கல தனி இடஒதுக்கீடுன்னு கேட்டால் நீ என்ன பதில் சொல்லுவ? அதுக்கு நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம் தான் அவங்க சொல்லி. நான் கேட்கறது, உனக்கே கையெழுத்து போடுற அதிகாரம் நான் சொன்னாதான் ஆட்சியை கவுத்துருவோம் அப்படின்னு சொல்ற அதிகாரத்தில் நீ இருக்க. காங்கிரஸ் இருந்துச்சு இல்ல சார், பாமக ஆதரவோட மட்டும் நீ சொல்றீல்லப்பா, காங்கிரஸ் அங்க சரியில்லை, காங்கிரஸ் 34 எம்எல்ஏக்கள் சரியில்லை, நாங்க தான் ஆட்சியில் நாங்க உங்களை அமர்த்தணும்னு சொல்றீல்ல, நீ தானே சொல்ற, நாங்க சொல்லலையே. இந்த ஆட்சி காப்பாற்றப்பட்டதற்கு காரணம் நாங்கள் தான். ஏன்னா காங்கிரஸ் வந்து ஜெல்லெல்லாம் இல்லாமல் தனித்தனியாக வந்து அவங்க இடி ரைடு, அவங்க மேலே பிரச்சனை 2G எல்லாமே கொண்டு வந்து காங்கிரஸ் திமுக முடக்கிற நேரம். அப்போல்லாம் அவங்க ஒன்றும் பெரிய இவங்க எம்எல்ஏ இல்லைன்னா அவங்க வேற மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதை வச்சு நீ சொல்கிற. அப்போ என்ன, அப்போ நீ சொல்கிற நீ ஏன் நீ அன்னைக்கு வந்து அந்த கோரிக்கையை வச்சு அவங்களுக்கு அப்படியே நெருக்கடி கொடுக்கல? ஏன் கொடுக்கலன்னு கேட்குறேன். அந்த 18 எம்எல்ஏவும் ஏன்பா நாங்கள் அப்போ கவர்னர்கிட்ட போய் கையெழுத்து போட்டதை திருப்பி வாங்கிட்டு வந்துடுவோம், உங்களுக்கு ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தா திருப்பி வாங்கிட்டு வந்துடுவோம், அப்படி வாங்கிட்டு வந்திருக்கலாம்னு நீங்கள் நெருக்கடி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒன்று நீங்கள் வந்து இத்தனாம் தேதி உள்ள அறிவிங்க, எங்களுக்கு எங்களால் தான் உங்களுக்கு ஆட்சி இருக்குது, அது காங்கிரஸ் வேணா ஆதரவு கொடுத்தா அப்போ ஆதரவு கொடுத்துருப்போம். நீங்கள் வன்னியர்கிட்ட ஒரு பேர் வாங்கியிருக்கலாம்ல, நான் உங்களுக்காக பார்த்தீங்களா நாங்கள் ஆதரவு வேணும்னு பேர் வாங்கியிருக்கலாம்ல, செஞ்சீங்களா நீங்கள்? அப்போ நீங்கள் எதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணியிருக்க அன்றைக்கி? அப்போ நீனே சொல்கிற அதை மத்திய அமைச்சராக நான் இருந்ததற்காக, அப்போ அதுக்காக நீங்கள் கம்முன்னு இருந்தியா? அப்படி ஒரு கேள்வி வரும்ல. சரி, இன்னொரு உங்களுக்கு சொல்கிறேன், இதுலையாவது நீங்கள் காங்கிரஸ் ஆதரவு இருக்குன்னு ஒரு கொஸ்டினை கூட கேட்டீங்க.
ஃபுல் அதிகாரம் இருந்தது ஒன்று உங்கள்கிட்ட சொல்லுவா அவங்களுக்கு 87 சாலை மறியலில் மத்தியில் 2%, மாநிலத்தில் 20% தான் கோரிக்கை. மாநிலத்துக்கு மட்டும் அந்த போராட்டம் நடக்கலை. மத்திய அரசில் 2% வன்னியர்களுக்கு வேணும், மாநிலத்தில் 20% வேணும். நாங்கள் 2 கோடி பேர் இருக்கோம். இந்த 3 கோரிக்கையை அவங்க வச்சாங்க 87. 2 கோடி பேர் இருக்கோம். நானும் தான் இப்போ அந்த போராட்டத்தில் இருக்கேன். 2 கோடி பேர் மக்கள் இருக்கோம். 20% மாநிலத்தில் வேண்டும், மத்தியில் 2% இதான கோரிக்கை. இந்த 3 கோரிக்கைக்காக இவ்வளவு பெரிய உயிரிழப்பு, லட்சக்கணக்கான பேர் வழக்கு, பல லட்சக்கணக்கான குடும்பங்களுடைய சொத்துகள் சூறை, காவல்துறையால் பல பேர் கோர்ட்டு கேஸ் என்று சொத்துக்களை இழந்து சொத்துக்களை விற்று அனாதையான வரலாறு இப்படியெல்லாம் நடந்துச்சுல்ல. நீங்கள் 6 MP உட்காந்தீங்க, சென்ட்ரல் மினிஸ்டர் உட்காந்துட்டீங்க. அன்னைக்கு இருந்த மன்மோகன் சிங் ஆட்சிக்கு எவ்வளோ தெரியுமா ஷார்ட்டேஜ்? வெறும் 2 MP. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்காங்க? 6 MP இருக்காங்க. நீங்கள் நினச்சா ஆட்சியை கவுத்துடலாம்ல, மத்திய அரசாங்கம் அன்னைக்கு கவுத்துருக்கலாம்ல. 6 MP உங்கள்கிட்ட இருக்கும்போது 2 MP ஷார்ட்டேஜில் கவுக்கலாம்ல. அப்போ சிவசோனனுக்கு 4 MP. அவர் என்ன தெரியுமா கோரிக்கை வச்சார்? அப்போ அணுசக்தி ஒப்பந்தத்தை கொண்டு வரும்போது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சியெல்லாம் கொண்டு வந்துட்டு மன்மோகன் சிங் ஆட்சி மேலே. அப்போ ஷார்ட்டேஜே 2 பேர் தான். இப்போ கூட இருக்கிறவங்கலாம் ஓட்டை மாற்றி போட்டாங்கன்னா ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஒரு கட்சியும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ சிவசோனன் சொல்கிறாரு, இந்த பிறகு உங்கள் காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்காங்களா, அவங்களாம் எனக்கு ஓட்டு போட்டு என்னை முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த 4 MP ஓட்டு தரேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. முதலமைச்சர் ஆகுவதற்கே சாதாரண 4 MP வச்சுருந்த சிவசோனன் வரலாறு நீங்கள் வேணா இப்போ இன்றைக்கி அப்படியே கோகுலில் நீங்கள் அடிச்சிங்கன்னா வந்துடும். இன்றைக்கி பொது வெளியில் இருக்குது, நான் சொல்கிறத பொய்யின்னே சொல்ல முடியாது. சிவசோனன் அந்த தேர்தலில் வாக்களித்த பிறகு அவர்களுக்கு காங்கிரஸ் உடனடியாக அதை செஞ்சு கொடுத்தது. அன்றைக்கு முதலமைச்சரானார். நீ என்ன கோரிக்கை வச்ச? பாமக என்ன கோரிக்கை வச்சுச்சுன்னு கேட்குறேன். என்ன கோரிக்கைக்காக நீ உட்காந்துருக்க அந்த MP பதவியில்? உனக்கு ரத்தத்தை சிந்தி 6 பேர் MP ஆக்கினாங்களே, உனக்கு அந்த வன்னியர்களுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்ற ஆசை இருந்தால், உண்மையாலுமே வன்னியர் பாசம் இருந்தால், உண்மையாலுமே வன்னியருக்கான அந்த பச்சை குத்திக்கிட்டு அழுததெல்லாம் உண்மையாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? இந்த 6 MPயும் ஓட்டு நாங்கள் போட வேண்டும் என்றால் வன்னியர்களுக்கான 2% இடஒதுக்கீடை மத்தியில் நீங்கள் உடனடியாக இன்றைக்கே சொன்னீங்கன்னா நாளைக்கு வாக்கெடுப்பில் நாங்கள் ஓட்டு போடுவோம், இல்லை வெளிநடப்பு செய்வோம், இல்லை எதிர்த்து ஓட்டு போடுவோம். போன தேர்தலில் கூட்டணி வைக்கிறதுக்கே அந்த டிமாண்ட் வச்சு தானே கூட்டணி வச்சாங்க. என்ன வச்சாங்க? அதிமுகவோட கூட்டணி அமைக்கும். என்ன வச்சாங்க? வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு. என்ன வச்சாங்க சொல்லுங்க? என்னன்னு வச்சாங்க? எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், அதுக்காக நாங்கள் இடங்களை கூட விட்டு தரோம். என்ன வச்சு என்ன பண்ணாங்க? வாங்கிட்டாங்கல்ல. அது என்ன வாங்கினாங்க? இடஒதுக்கீடு வன்னியர்கள் எவ்வளோ வாங்கினாங்க? 10.5. 10.5 வாங்கினாங்க. இப்போ அறிவிச்சாரில் ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் எத்தனை சதவீதம் சொல்லியிருக்காரு? 15% போராட்டம்னு சொல்லியிருக்காருல்ல. இதை பாருங்க, அப்படியே மீடியாவில் எடுத்து பாருங்க, அதை வருது பாருங்க, அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க. 15% சிறை நிரப்பும் போராட்டம்னு சொல்றாருல்ல. அப்போ 10% தப்புன்னு எடுத்துக்கலாமா? அப்ப நான் கேட்கறது 10.5 கொடுத்தது தப்பு, இது பத்தாதுன்னு நீங்க சொன்னீங்களா? இன்னைக்கு கேட்குறீங்கல்ல. அன்னைக்கு அதிகாரம் இருந்துச்சு உங்கள்கிட்ட, ஆட்சியில் அன்னைக்கு அதிமுக கூட்டணிக்கு நீங்க போறேன்னு சொல்றீங்க. அப்போ வன்னியருக்கு ஒரு 4.5% வர்றதை நீங்க ஏமாத்திருக்கீங்க, உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக விட்டு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாமா? அப்படி வச்சுக்கலாமா? நாங்கள் சீட்டு தான் விட்டு கொடுத்தோம். இப்போ நான் சொல்றேன், இடஒதுக்கீடே விட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லலாமா? அப்போ நீங்கள் 10% எப்போ தெரியுமா கொடுத்தாங்க? நான் 4 ஆண்டுகளாக கேட்டுட்டு இருக்கேன். அதிமுகவினுடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களிடம் 4 ஆண்டுகளாக அவருக்கு பெரிய பாராட்டு விழா போட்டு 4 ஆண்டுகளாக உள்ஒதுக்கீடு வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். நீங்கள் 4 ஆண்டுகளாக ஒன்றுமே செய்யாமல் நீங்கள் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு 6 மணிக்கு அறிவிக்கிறாங்கன்னா நீங்கள் 5 மணிக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 hour கேப்பில் நீங்கள் அறிவிக்கிறீங்க. இங்கேருந்து கவர்னர் ஆஃபீஸ் போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகி டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா அந்த சட்டமே செல்லாமல் இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக போய் கவர்னர் கையெழுத்து போட்டோடனே அது சட்ட வடிவமானவுடனே தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. சரி, நான் கேட்குறேன், இந்த இடஒதுக்கீட்டில் நீங்கள் ஏமாற்றிட்டு இதை வன்னியர்களை ஏமாத்தினாங்கன்றதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அந்த சட்டம் நிறைவேறுச்சு, எலெக்ஷன் வந்துச்சு. தேர்தல் பிரச்சாரத்தில் தென் மாவட்டங்கள் முழுவதும் அதிமுக அமைச்சர்கள் இன்றைக்கி இருக்கிற OPS முதற்கொண்டு என்ன பிரச்சாரம் பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? இந்த வன்னியர்களுக்கு கொடுத்த 10% ஒரு 10% ஒரு நாம்கே வாஸ்கே தான், சும்மா அது தேர்தலுக்காக ஒரு 6 மாதம் அது நிற்காது ஒன்றும். அவங்க சொன்ன மாதிரி 6 மாதத்தில் காலியானுச்சு. 6 மாதம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அன்றைக்கி இருந்த அதிமுக அமைச்சர்கள் பேசுனாங்க.
நீங்கள் தான் பெரிய மத்திய அமைச்சராக இருந்து பெரிய இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற அரசியல்லே பெரிய ஞானியான அரசியல் வந்து இவர் தான், நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து என்ன பண்ணியிருந்துருக்கணும். இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. நம்ம கூட்டணியில் இருந்து அறிவித்த அதிமுகவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் கையில் எடுக்கிறாரு. அதே மாதிரி அங்கே இருக்கிற அமைச்சர்கள் மாரி பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாங்கன்னும் போது நீங்கள் எதிர் பிரச்சாரமாக என்ன செஞ்சுருக்கணும். இது மாதிரி வன்னியர்களுக்காக இடஒதுக்கீடு கொடுத்தது 6 மாதம் தான், அதுக்கு பிறகு இது செல்லாது, இது சும்மா ஒரு நாம்கே வாசிக்கன்னு அதிமுக அமைச்சர்கள் சொல்லுவதெல்லாம் போய் இதை முதலமைச்சராக இருக்கிறவர்கள் உடனடியாக கண்டிக்க வேண்டும், அறிக்கை விட வேண்டும். இது தவறான தகவல். ஏன்னா ஓபிஎஸ் தான் இந்த சட்டமன்றத்தில் பேசினவரே எப்படி இப்படி தப்பாக மக்கள்கிட்ட பேச முடியுது. சட்டமன்றத்தில் ஒரு நிகழ்வும் மக்கள் மன்றத்தில் வேற ஒரு முடிவும் எடுத்து பேசுகிறாரு, அது தவறு, அது மாதிரி பேசக்கூடாது, இது வன்னியர்கள் நம்புங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சிங்க, நீங்கள் 23 சீட்டும் ஜெயிச்சிருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க தெரியுமா, ஏதோ ஒரு அழுத்தம் உங்களுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சீட்டெல்லாம் அப்படியே விட்டு கொடுத்தாங்கன்னு, உங்களால் அதை கூட வன்னியர்களுக்காக குரல் கொடுக்க முடியல பாருங்க. உங்களை சொல்கிறாங்க இது வந்து பொய்யான சட்டம் அப்படின்றத கொண்டு வராங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது யார், உங்கள் கூட்டணியில் இருக்கிற அமைச்சர்கள். நீங்கள் மக்களை சந்திக்கும் போது அதை நீங்கள் பேசாமல் இருக்கும் போது இன்னைக்கு இருக்கிற மக்கள்லாம் செல்லுலேயே பார்த்துட்டு இருக்காங்கல்லாம். இல்ல அவங்க திருப்பி கேள்வி கேட்கறாங்கல்ல, திமுக தரப்புல இருந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முன்னாடி நடைபெற்ற போது அந்த இடைத்தேர்தல் சமயத்திலேயே ஸ்டாலின் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, நாங்க வந்தாலும் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு. திமுக ஆட்சியே முடிய போது வந்து கேஸ்ட் சென்சஸ் கேஸ்ட் சர்வே 2 டிமாண்ட் அவங்க வைக்கிறாங்க. மத்திய அரசு எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் கூட இங்க கேஸ்ட் சர்வே எடுக்க வேண்டியது மாநில அரசினுடைய கடமை, சமூக நீதி அரசுன்னு சொல்றோம். இல்லை நீங்க நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க முதல்ல அதிமுக கேள்வியே வரல, அதை விட்டுட்டு நீங்க வரீங்க. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். திமுக கேள்விக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதை நீங்க இவங்க கேட்காத போது இன்னைக்கு வன்னியர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு நாலேஜ் பர்சனாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற வன்னியர் இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிகழ்வுகளை வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்க்குறாங்க, சரி 10% அறிவித்தான், அதுவும் 6 மாதம் நாம்கே வாசிக்கின்றான், மறுபடியும் ஆட்சிக்கு வந்தான்னா இந்த 10% கண்டிப்பாக இவன் செய்ய மாட்டான் போல இருக்கு அப்படின்ற முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். வந்ததுனால தான் வட மாவட்டங்களில் வாங்கின 23 தொகுதி 5 தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. மீதி 18 தொகுதியில் வச்சு குத்துன்னு இவங்களை குத்தி தோக்கடிச்சாங்க. அதேமாரி இதை முன்னெடுத்து கொண்டு போனாங்க பாருங்க அதிமுக அமைச்சர்கள் சிவி சண்முகம், எம்சி சம்பத்து, வீரமணி, இவர்கள்லாம் வன்னியர், பயங்கரமான வன்னியர்கள் பெல்ட்டில் நிற்கிறாங்க. அப்படி வன்னியர்கள் அதிகமாக ஓட்டு வங்கி இருக்கிற தொகுதியில் இந்த 3 வன்னியர் அமைச்சர்களும் காலியாக தோல்வியை சந்திக்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? திமுக வந்தாதான் அதை செய்யும்னு நம்பி அப்போ இருங்க, அடுத்தது சொல்கிறேன். இந்த சட்டம் வந்துருச்சு, அதுக்கு பிறகு தோல்வி ஆயிடுச்சு, திமுக ஆட்சியில் வந்து உக்காந்துருச்சு. ஆட்சியில் உட்காந்தோன்னா இந்த 10% திமுக நாங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் கொண்டு வந்தது தப்பு அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்கன்னா திமுக இப்போ நானே எதிர்ப்பேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆட்சிக்கு வந்தோடனே அதிமுக போட்டிருந்த சட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் திமுக எதிர் சைடில் இருந்து நீங்கள் எங்களெல்லாம் எதிர்த்து நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க, ஆனால் இருந்தாலும் நீங்கள் கொண்டுட்டு வந்த சட்டத்தை நான் நிறைவேற்றுறேன்னு சட்டமன்றத்தில் திமுக அரசு இந்த 10% சட்ட முன்வடிவாக உருவாக்குகிறது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் உருவாக்காமல் அதை டேமேஜ் பண்ணி சட்டமன்றத்தில் அதை நீக்கிட்டோம், நாங்கள் அது செல்லாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம இப்போ இன்றைக்கி எதிர்த்து பேசலாம், ஓகேவா? இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறாங்க ஜுடிஷியலாக. மதுரை ஹைகோர்ட்டில் நம்ம வன்னியர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வருது, அதை எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, அங்கே நம்மளுக்கு எதிர்பார்த்து வருது, ரைட்டா? இப்போ பாமக தரப்பில் நான் கேட்குறேன், இன்னைக்கு யாருமே கேட்காத ஒரு கேள்வியை, மானம் வெக்கம் சூடு சொரணை இருந்தால் இதுக்கு அவங்க பதில் சொல்லணும். நான் கேட்குறது மானம் வெக்கம் சூடு சொரணை, இது 3 இதெல்லாம் இருந்தால் இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு உங்கள்கிட்ட, இந்த இடஒதுக்கீடை வந்து மாநில அரசாங்கம் பார்த்து செய்யுன்னு சொல்லியிருக்குல்ல, இவங்க செய்யலைன்னு சொல்கிறீங்களே, இன்னை வரைக்கும் செய்யலை. சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதை இந்த அரசாங்கம் செய்யலைன்னு ஏன் நீங்கள் ஒரு வழக்கு போடல, டெப்ரமேஷன் சூட்டை, ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை ஏன் போடல? ஒரு கோர்ட்டு ஒன்று சொல்லுது நீங்கள் செய்யலை, நீங்கள் தான் பெரிய சட்ட வல்லுநர்கள்ல, நீங்கள்லாம் போய் ஏன்பா சுப்ரீம் கோர்ட்டு நீ சொன்ன, இவங்க செய்யவே மாட்டுறாங்க, 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, நாங்கள் அரசியல் காரணத்துக்காக ஜிகே மணின்னு சொல்லிட்டு இருக்கேன், அவர் தான் கெடுத்துட்டாருன்னு இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் வேணாம், நீங்கள் நீதிமன்றமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இதுக்கு முடிவு வந்திருக்குமா?
முடிவு வந்திருக்குமா வந்திருக்காதா? சட்ட ரீதியாக இந்த பிரச்சனை நிக்குது. அப்ப சட்ட ரீதியாக நீங்க அதை கொண்டு வந்திருக்க முடிச்சிருக்கலாம்ல. அவங்க ஒரு டேட் போட்டிருப்பாங்கல்ல. கோர்ட்டுக்கு நீங்க போகாதனால தானே டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியல. நீங்க கோர்ட்டுக்கு போயிருந்தீங்கன்னா கோர்ட்ல அவங்க தரப்பு வாதத்தை சொல்லியிருக்கணும். அப்ப நீங்க குறை சொல்லலாம். அப்ப அபிடேவிட்ல வந்து நாங்களை தர முடியாது, அது மாதிரி எடுக்க முடியாதுன்னா இவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க திமுக. இப்ப நானே திமுக எதிர்ப்பா பேசுவேன். அப்ப உங்களை ஏதோ ஒண்ணு தடுக்குதுல்ல அது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? சட்டமன்றத்துல வேற மாதிரி பேசுறீங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பு இருந்ததை பெறல. பாராளுமன்றத்துல உங்களுக்கு உறுப்பினர் இருக்கும் போது வாய்ப்பு இருக்கும் போது அதை பெறல. சட்டத்திலேயே இடம் இருக்கும் பொழுது அதை பெறல. மக்கள் மன்றத்தில் மட்டும் வந்து பேசிட்டு இருக்கீங்க. இது நியாயமான்னு சொல்லுங்க. இதை தான் நாங்கள் கேட்குறோம். அப்ப உங்களுக்கு வந்து வன்னியர்களை வைத்து அரசியல் ஆதாயத்தை மட்டும் தேடுகிறீர்கள். இந்த தேர்தலில் அது வந்து மிகப்பெரிய தோல்வியை அவர்களுக்கு கொடுக்கும். இன்னொரு விஷயமும் தொடர்ந்து அரசியல் அரங்கத்தில் விவாதிக்கப்படும். வன்னியர்களுக்கான இந்த அரசியல் அதிகாரத்தை எந்த கட்சி கொடுக்கிறது? இப்போ திமுக வன்னியர்களுடைய ஆதரவோடு தான் ஆட்சிக்கு வந்திருக்கு. ஆனால் அவங்க எவ்வளவு பேரை அமைச்சர்கள் ஆக்கியிருக்காங்க, எவ்வளவு பேரை வந்து உயரிய பொறுப்புகளை கொண்டு வந்திருக்காங்கன்ற கேள்வியும் முன்வைக்கிறாங்க. அதில் உங்களுக்கு கருத்து? ஏன் இப்போ என்ன நல்ல அமைச்சர் தானே கொடுத்துருக்காங்க. நான் துரைமுருகன் பெரிய அளவில் ஒரு இலாக்காவில் இருக்கார். சிவசங்கரனுக்கு 2 மிக முக்கியமான இலாக்கா போக்குவரத்து துறை அண்ட் மின்சாரம். எவ்வளோ பெரிய துறை இது கொடுத்துருக்குறாங்க. அக்ரிகல்ச்சர் துறையை கொடுத்துருக்குறாங்க. இன்னும் என்ன செய்யணுன்றாரு. இன்னும் நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் வந்து அதுமாரி வன்னியர்களுக்கான இதெல்லாம் கொடுத்தீங்க. நான் திமுக செஞ்சதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. அதேமாரி அண்ணா திமுக செஞ்சது, பாமக செஞ்சதெல்லாம் ஒரு பட்டியலிட சொல்ல போங்க. திமுக வந்து முதலில் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய டிஜிபியாக உருவாக்கினார். ராஜ்மோகன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கலைஞர் ஆட்சி காலத்தில் டிஎன்பிசி தலைவர் பதவின்றது எப்படியாப்பட்ட பதவின்னு, சிஎம்முக்கு ஈக்குவலான பதவி. அத்தனை நபர்களும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற மிகப்பெரிய குரூப் 1, 2 இந்த மாதிரி பதவிகளை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க. அந்த எக்ஸாம் நடத்தி அதிலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதவியில் உட்காராங்க. அதில் ஒரு வன்னியரை வச்சு அழகு பார்த்த அரசாங்கம் திமுக. இந்தியாவிலேயே எங்கேயுமே எம்பிசின்னு கிடையாது. அது தெரியுமில்ல உங்களுக்கு? ஓபிசி தான். ஆமாம். ஆனால் ஒரு எம்பிசியை உருவாக்கி அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தவர் கலைஞர் அன்னைக்கு முதலமைச்சராக இருக்கும்போது. அதை இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியாது. அழுகிய பழத்தை கொடுத்துட்டாரு. சரி, அப்புறம் அதுக்கு பிறகு எத்தனை முறை திமுக கூட்டணி வச்சிருக்காரு? அதை தான் கேட்குறேன் உங்களுக்கு. நீ அழுகிய பழத்தை கொடுத்தாச்சு உங்கள்கிட்ட, அதை தின்னவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நபரை நீங்கள் மறுபடியும் எப்படி 18 எம்எல்ஏவோட ஆட்சி கட்டிலில் வச்சேன்னு சொல்கிறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்களே இதெல்லாம். அழுகிய பழத்தை கொடுத்தாருன்னு சொல்லிட்டாரு. இது எப்போ சொல்கிறாரு? 89. நான் சொல்லுவது இப்பொழுது கடைசியாக ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது 18 எம்எல்ஏக்களோட ஆதரவோடு நீங்கள் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அழுகிய பழம் கொடுத்தவர்களுக்கு ஏன் சிம்மாசனத்தில் உட்காந்து மஞ்சள் துண்டு போட்டீங்க? நீங்கள் தான் இந்த சீட்டுக்கு சொந்தக்காரர், முதலமைச்சர் பதவின்னு ஏன் விழுப்புரம் கூட்டத்தில் வச்சு போட்டீங்க? உங்களுக்கு அழுகிய மாம்பழத்தை கொடுத்தாருல. சரி, எல்லாத்தையும் விட்டுருங்க. இன்றைக்கி அதிமுக வந்து ஆட்சிக்கு வரப்போகிறோன்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி, ஆர்ப்பாட்டம்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஆர்ப்பாட்டத்தெல்லாம் நடத்தி அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அதிமுகவுக்கு அழைப்புதல் கொடுத்து நாமத்தை போட்டு இவருக்கு வரமாட்டேன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி எதையும் பார்த்தீங்க. இப்போ அவங்களோட கூட்டணி வச்சாங்கல்ல. கூட்டணி வைக்கும் போது ஒரு குறுகிய செயல் திட்டம் ஏதாவது ஒன்று வைப்பாங்க கட்சி, பார்த்துருப்பீங்க. ஒரு இந்த கோரிக்கைகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கூட்டணி வைக்கலாம். சும்மா போய் கூட்டணி அப்படின்னு வச்சுக்கிறதுக்கு பேர் என்ன? அதுக்கு இந்த ஸ்வீட் பாக்ஸ்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அது நான் அதை சொல்லலை. ஒரு செயல் திட்டம், இதை வந்து நீங்கள் செய்வீங்களா? இந்த மாதிரி ஒரு மாவட்டத்தை 2ஆக பிரித்து கொடுப்பீங்களா? இல்லை மாநிலத்துக்கு வந்து அதிகமான நிதி கொடுப்பீங்களா? இந்த மாதிரி நிறைய இது இருக்குல்ல. அதுமாரி ஒரு செயல் திட்டம் இருக்கணும்ல. அந்த செயல் திட்டத்தில் வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடை நீங்கள் கொடுப்பீங்களா? ஆட்சிக்கு வந்தான்னு ஒரு செயல் திட்டத்தை வச்சிங்களா நீங்கள்? கேட்குறேன். இல்லை மறுபடியும் அந்த ஆட்சி வந்தோடனே நம்ம போராட்டம் பண்ணுவோம், நம்ம சிறை நிரப்பும் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? உண்மையாலுமே அக்கறை இருந்தால் நீங்கள் என்ன சொல்கிறணும்? எப்போ நாங்கள் 40 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இந்த போராட்டம், கேஸு, கோர்ட்டு, அது இதுன்னு பண்ணுறோம். நீங்கள் இப்பொழுது ஆட்சிக்கு வந்தால் இந்த சுப்ரீம் கோர்ட் சொன்னபடி உடனடியாக நீங்கள் வந்து அந்த எவ்வளவு நீங்கள் கணக்கெடுப்புன்றத எங்களுக்கு மட்டுமா? அது நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் எந்த இடஒதுக்கீட்டுக்கு அளவுகோல் வச்சு இவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க?
யாருக்குமே கொடுக்கல. அப்போ வன்னியர்கள் கொடுக்கறது மட்டும் என்ன வலிக்குதுன்னு கேட்குறேன். இது எந்த சமுதாயத்திற்கும் அதை சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்களா அவங்க? அதை ஒரு வாதமாக சொன்னாங்க. சரிங்க, எங்களுக்கு இல்லைங்க, அதேமாரி யாருக்குமே கணக்கெடுப்பு இல்லை, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க சுப்ரீம் கோர்ட்லன்னு வாதாடினே நீ ஒரு முடிவுக்கு வரும்ல. நீங்கள் கேஸ் நடத்துனீங்க, பாமக தரப்பில் ஆஜரானாங்க. இப்போ நான் ஆஜராக இருந்தால் அதான் செஞ்சுருப்பேன். எங்களுக்கு கணக்கெடுப்பு படி இல்லைன்னு சொல்கிறேன் இல்லையா? இது வரைக்கும் கொடுத்துருக்கிற யாருக்குமே கணக்கெடுப்பு இல்லை, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு. அந்த 20% கேன்சல் பண்ணு, ஏற்கனவே எல்லா இடஒதுக்கீடும் கேன்சல் பண்ணி கொண்டு வா, ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுத்தோன்னா எல்லாருக்கும் கொடு அப்படி சொல்லலாம்ல, அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. அப்படி கேட்டால் கூட ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்களா? அப்போ இடைக்காலமாக கொடுப்பா, அந்த கணக்கெடுப்பு எடுக்கும் வரை இந்த 10% இருக்கட்டும்னு கொடுத்துருப்பாங்கல்ல. நீங்கள் இந்த கேள்வி அங்கே வச்சுருந்தீங்கன்னா அவர் நீதிபதியும் ஒரு மனிதர் தானே பார்ப்பார்ல. ஆமாம், ஏன் உண்மை தான், யாருக்குமே நீங்கள் என்ன இடஒதுக்கீடு கொடுக்காம அவங்க கேட்குற கேள்வி வந்து நியாயமான கேள்வி தானே. அப்படின்னா நீங்கள் எடுக்கிறதுக்கு காலதாமதம் இப்போ ஆயிட்டுல 3 வருஷம் 4 வருஷம் தெரியுமா உங்களுக்கு? அந்த 10% இடஒதுக்கீடு கொடுத்ததுலேருந்து இந்த கோர்ட்டு இது இருக்குல்ல, அது கட்டியுமே 1.5 லட்சம் பேருக்கு மேலே போயிருக்காங்க. கல்வி வேலை வாய்ப்புகள் 1.5 லட்சம் பேருக்கு மேலே போயிருக்காங்க. அதை கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா, அந்த போனவங்களை தடுத்துடாதீங்க, அவங்க அந்த இடஒதுக்கீட்டை அப்படியே கொடுத்தவங்க அப்படியே இருக்கட்டும் தான் சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பு. பாருங்க, படிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் இந்த கேள்வியை வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கு என்ன பண்ணால் அது கிடைக்கும் வரை, அதை சொல்லும் வரை இடைக்காலமாக இந்த 10% அப்படியே நீடிக்கட்டும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது லாபம் தானே, லாபமாக இருக்கும்ல. அப்போ மக்கள் மன்றத்தில் வேறையும் சட்டமன்றத்தில் வேறையும் நீதிமன்றத்தில் வேறையும் எடுக்கிற முடிவுனால்தான் தான் வன்னியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இதையெல்லாம் நாங்கள் முன்னெடுப்போம். இப்போ இந்த தேர்தலுக்கு பிறகு இதையெல்லாம் சட்ட ரீதியாகவும் சட்டமன்ற ரீதியாகவும் மக்கள் மன்ற மூலமாகவும் கொண்டு வரும். ஏன்னா இன்றைக்கி வந்து பெரிய அளவில் போய் அங்கே இங்கே நீங்கள் போய் பெரிய அளவில் டாக்டர் ஐயா அவர்கள் 96,000 கிராமத்துக்கு போன மாரிலாம் தேவையில்லை. இந்த இடத்துல இப்போ இங்கே உட்காந்துட்டு சமயத்தில் பேசுனா ஒரு லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் பார்க்கின்ற வாய்ப்புகள் இப்பொழுது எல்லார்ட்டையும் இருக்குது கருத்துக்களை. அதனால் எங்களோட கருத்துக்களை நாங்கள் சொல்லுகிறோம், அதற்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்தை பாமக சம்பந்தமான கருத்தை முன்வைக்கிறேன், 10 லட்சம் நபர்கள் பார்த்துருக்கிறாரு. அதில் ஆயிரக்கணக்கான நபர்கள் நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு போடுறாங்க, ஒரு 2-3 பேர் தவறான கருத்தை பதிவு செய்கிறார். அப்படி என்றால் மக்கள் மன்றத்தில் இது எந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். நன்றி சார். நன்றி.